வெறும் 5,61,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ்க்கு இப்போ வந்துட்டு இந்த நிசான் மேக்னைட்டை உங்களால் வாங்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட நிசான் மேக்னைட்டில் விசியா அப்படிங்கிற வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இந்த விசியா வேரியன்ட் தான் இந்த மேக்னைட்டோட வேரியன்ட்லேயே பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ் 5,61,000 ரூபாய் அப்படிங்கிறப்போ ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக் தான் வாங்க முடியும். பட் இப்போ வந்துட்டு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ்னால தான் இது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஹேட்ச்பேக் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஸ்கைலைன் நிசானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் நிசானில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நிசான் மேக்னைட் பார்த்தோம்னா விசியா ப்ளஸ் அசென்டா, என்கனெக்டா, டெக்னா ப்ளஸ் இந்த மாதிரி வேரியன்ட் பிரேக்கப்பில் தான் வரும். இது வந்து இருக்கிறதுலே பேஸ் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து நீங்கள் பார்க்குறப்போ டிசைன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே ஒரு பேஸ் மாடல் மாதிரி தெரியல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதே எதுன்னு பார்த்தோம்னா இந்த கிரில் போர்ஷன் தான். இது வந்து ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, குரோம் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஸ் வேரியன்ட் மாதிரியே இது உங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்த இடத்துல டாப் எண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் வரும். இந்த வேரியண்ட்டில் ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஒரு பெரிய பம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல போல்டாகவே இருக்குது. ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாக் லேம்ப் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸுமே வருது. இதில் எல்இடி அப்படிங்கிறது உங்களுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா அஃபோர்டபுளாக கொடுக்குறப்ப அவங்களும் சின்ன சின்ன காஸ்ட் கட்டிங் பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் வைஸ் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஜின் ஆப்ஷன் இதில் ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினோட மட்டும் தான் இந்த வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 bhp அண்ட் 91 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்கள் வந்துட்டு அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏஎம்டி வேரியன்ட் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 19.8 கிலோமீட்டர் சம்திங் பக்கமாக ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த கார் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே இருக்குது. அண்ட் இந்த கார் வந்து குளோபல் அண்ட் கேப்லேயே 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான். ஸோ ரொம்ப ஃப்ளிம்ஸியாலாம் இல்லை, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பேனட்டும் ஓரளவுக்கு வெயிட் இருக்குது இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் கிடையாது. பட் அதுக்குமே வீல் கேப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது வேணால் நீங்கள் நிசான்லேயே கூட வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா வரும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியும் வீல் கேப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லுக்கு பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இது தவிர இந்த பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர் ஹேண்டில் வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். பாடி கலர் ஓவர்எம்ஸ் கிடையாது, பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் இந்த இடத்துல வந்துடுது. நிசான் மேக்னைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் இது தவிர மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரேஸ் வந்துடுது. இது ஃபங்க்ஷனல், இதில் நீங்கள் வந்துட்டு வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பி பில்லர்லாம் வந்துட்டு ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷார்ஃபின் ஆண்ட்லாம் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இதில் மியூசிக் சிஸ்டமே கிடையாது, அதனால் ஆண்ட்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வெளியில் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இது தவிர பாடி கிளாடிங் வந்துடுது. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் போல்டாக இருக்குது. இந்த சைடில் வீல் ஆர்ச்சஸ் வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஸ்யூவி அப்பியரன்ஸ் வந்துட்டு இந்த பாடி கிளாடிங் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் கிடைக்குது. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. மேக்னைட் பேஜிங் கொடுத்துருக்காங்க, நிசான் பேஜிங்குமே வந்துடுது. இது பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால வாஷர் வைப்பர், டிஃபாகர் எதுவுமே இந்த வேரியன்ட் உங்களுக்கு கிடையாது. பட் ஆனால் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அது சின்னதாக கட் அவுட் மாதிரி பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் நல்லா ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் கீழே நீங்கள் பார்க்குறப்போ இந்த பேஸ் வேரியண்ட்லேயே 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பம்பர் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் நல்லா போல்டாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எஸ் எல்லாமே ஹாலஜன் தான். டிசைன் நல்லா இருக்கிறதுனால ஒரு எல்இடி மாதிரி ஒரு ஃபினிஷ் உங்களுக்கு தெரியும். நல்லா ஷார்ப்பான டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் அதுவுமே வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ், ஒரு 336 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்சல் ட்ரை இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் ஆனால் பூட் ஸ்பேஸ் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டுக்கு 60/40 ஸ்பிளிட் ரேஷியோவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீல் பார்க்குறப்போ ஒரு ஆரஞ்சு கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்துட்டு 14 inch கொடுத்துருக்காங்க. 165/80 or 14 inch ஸ்டீல் வீல் வந்துடுது. ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹுக் வந்துடுது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நிசான் மேக்னைட்டில் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்லா ஹெவியாக இருக்குது கார். ஸோ என்னதான் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தலாம், அதாவது ஒரு பேஸ் வேரியண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஹேட்ச்பேக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஸ்பேஸ் வந்து நல்லா தாராளமாகவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோர் பேட்ச் வந்து ஆல் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் பேஸ் வேரியண்ட்டில் எந்த கார்லையுமே பார்க்காத ஒரு விஷயம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் வந்துடுது. டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, நீங்கள் வேணால் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸி தான்.
ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டை ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க, அதனால் நமக்கு நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை, என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது அண்ட் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கப் ஹோல்டர்ஸ், மொபைல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ், எக்கச்சக்க விஷயத்தை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் ப்ளஸ் ஒரு கோட் ஹுக்குமே வந்துடுது. ஸோ நைஸ். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இப்போ பேஸ் மாடல் காசில் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அண்ட் இந்த இடத்துல கேபின் லேம்ப் வந்து சென்டராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் சென்ட்ரலையுமே இந்த இடத்துல ரியர் பேசஞ்சருக்காக கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு அடிஷன். அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டோர் பாக்கெட்ஸ் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் சென்டரில் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்துடுது. எஸ், இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுள் தான். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏஜ்டு பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர்லையுமே வந்துடுது. இதில் டபுள் ஸ்டிச்சிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ், சைல்ட் லாக்கான பட்டன் வந்துடுது. ஓஆர்இம்ஸ் கண்ட்ரோல் மட்டும் நம்ம மேனுவலாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 2 சைடுமே வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. இன்னொரு அடிஷன், இந்த மேக்னைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் ப்ளஸ் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாமே இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலி பிராண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் நிசான் டஸ் திஸ். அண்ட் இந்த இடத்துல ஒரு மேட் பிளாக் கலரில் டோர் ஹேண்டில் வந்துடுது. இந்த பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் வந்துடுது. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ இதில் வந்துட்டு லாக்கிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரு மேனுவல் கீ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் புஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், இது ஒரு டியூல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சைட் போல்ஸ்டர்ஸும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த நிசான் மேக்னைட் விசியா வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்போ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மியூசிக் பிளேயர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டியரிங் வீலில் ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சில்வர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்துருது. பட் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இந்த வேரியண்ட்டு கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் வந்துருது. டாக்கோமீட்டர் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் சென்டரில் வந்துருது, டிஜிட்டலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் மீட்டர், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே வந்துருது. அடிஷ்னலி இதில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஒரு பேஸ் மாடல்லேயும் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. இது தவிர யூஸ்வலாக நம்ம பார்க்குற அந்த ட்ரிப் இன்ஃபோ, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஆவரேஜ் ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் எக்கானமி, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு என்ன தான் ஒரு மோனோக்ரோமில் ஒரு பேசிக்காக இருக்க மாதிரி இருந்தாலுமே இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏசி வென்ஸை சுற்றி கூட ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது, ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது. பூட் ஓப்பன் பண்ணதுக்கான பட்டன் அண்ட் ஹசர் லேம்ப்கான பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸோட அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாம்பர்கினி ஸ்டைலில் இருக்கும். இது இந்த நிசான் மேக்னைட் லான்ச் ஆனதுலேருந்து இப்படி தான் இருக்குது. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, மேனுவல் எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கேபின் லேம்ப்ஸுமே வந்துடுது. ஸோ ரியரில் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயுமே இந்த கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஒரு இந்த மாதிரி ஃபுல்லாக வேணும்னாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் நிசான் வந்துட்டு ரொம்பவே நோட்டடாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸபிளான விஷயத்தை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த இடத்துல மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் கிடைக்குது. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த கார் உங்களுக்கு கிடைக்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் வந்துடுது, ஆனால் கேமரா கிடையாது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் வந்துடுது. இந்த கப் ஹோல்டர் வேணால் ரியரில் இருக்க பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் வருது. 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட், அதாவது இந்த விசியா வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இது மட்டும் இல்லாமல் ABS-CBD வந்துடும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங்குமே இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. க்ளோ பாக்ஸ் டீசெண்டாக இருக்குது, நல்ல பெரிய ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் ஓகே, இதில் கூலிங் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஒரு பேஸ் வேரியண்ட்டில் அவ்வளோலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கேபின் ஆல் பிளாக் தான், ஓகே டீசெண்டாக இருக்குது, மோசம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஃபீச்சர்ஸோட வெல்லோட கார் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் அடிஷ்னலி உங்களுக்கு அந்த மியூசிக் சிஸ்டம் மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரூஃப் லைனிங்லாம் ஒரு பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒன் டச் அப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, 4மே நார்மலாக தான் இருக்குது, எதுக்குமே ஒன் டச் அப் அண்ட் டவுன்லாம் கிடையாது. அண்ட் எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவராக நீங்கள் இருக்கீங்க, அதாவது இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு காரே வாங்க போகிறேன், ஓட்டி கற்றுக்க போகிறேன், எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஷஸான கார் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த நிசான் மேக்னைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 6,80,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிசான்லேருந்து இந்த அக்டோபர் மந்த்துக்கு வந்து ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6.50 lakhs ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக இந்த நிசான் மேக்னைட்டை வாங்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு ஹேஷ்பேக் வாங்குறதுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் இந்த நிசான் மேக்னைட்டை நான் சொல்லுவேன். என்ன அந்த 1 லிட்டர் இன்ஜின் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வந்து
அடிக்குவேட்டாக இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சிட்டி பர்பஸ்க்கு அது ஓகேவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் guys இந்த நிசான் மேக்னைட் விசியா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.